உணவகங்களில் கழிப்பறை மற்றும் கை கழுவும் இடங்கள் அசுத்தமாக இருந்தால் கடை உரிமையாளருக்கு அபராதம் விதிக்க தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்கள் என்ன? உணவகங்களில் கை கழுவும் இடங்கள் மற்றும் கழிவறைகள் மூலம் ஏற்படும் நோய் தொற்று காரணமாக தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் உட்பட அனைத்து உணவகங்களில் இருக்கக்கூடிய கழிவறைகள் மற்றும் கை கழுவும் இடங்கள் அசுத்தமாக இருந்தால் கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அபராதம் விதிக்க தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு உணவகங்களை ஆய்வு மேற்கொள்ளவும் சுகாதாரத்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் உணவு கடைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலம் காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவதாக புகார் எழுந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையின் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை தரப்பில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் உணவகங்களை வைத்து நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை வைத்திருக்க வேண்டும், அதை முறையாக புதுப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த சில நாட்களாக உணவகங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலம் காய்ச்சல் பாதிப்பு மற்றும் நோய் தொற்று பரவல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் உணவகங்களில் கை கழுவும் இடங்கள் மற்றும் கழிவறைகளில் சுத்தமாக வைத்துக் கொள்ள சுகாதாரத்துறை உத்தரவு அளித்திருக்கிறது. மேலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் உட்பட அனைத்து உணவகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உணவகங்களிலும் இருக்கக்கூடிய கழிவறைகள் மற்றும் கை கழுவும் இடங்கள் அசுத்தமாக இருந்தால் கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அபராதம் விதிக்கவும் தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழக உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு குழு அமைக்கப்பட்டு உணவகங்களை ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உணவு கடைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவதாக புகார் எழுந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் உட்பட அனைத்து உணவகங்களில் இருக்கக்கூடிய கழிவறைகள் மற்றும் கை கழுவும் இடங்கள் அசுத்தமாக இருந்தால் கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அபராதம் விதிக்கவும் தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக உணவு பாதுகாப்பு துறையின் மாவட்ட நியமன அலுவலர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அனைத்து உணவகங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளவும் சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.